கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தினம்தோறும் இணைந்திருங்கள். 73ஆம் சங்கீதம் 27, 28 ஆகிய வசனங்கள். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் செய்தி என்ன தெரியுமா? உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பு. அப்ப 2 பாயிண்ட் இருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது நாசம் அடைவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அழிஞ்சு போயிடுவான். இன்னொன்னு, உம்மை விட்டு சோரம் போகிற அப்படின்னா கெட்டு போகிற, வழி தவறி. இன்னொரு பக்கம் பார்த்தா வேசித்தனம். கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அதுவும் பிரச்சனையா ஆயிடுது. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். சரி, இந்த வசனம் இரவு நேரத்தில் தியானிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் மனம் திரும்பினா மட்டும்தான் விடுதலை, மனம் திரும்பினா மட்டும்தான் சமாதானம், மனம் திரும்பினா மட்டும்தான் ஆசீர்வாதம். வீட்டில் பைபிள் இருக்கும், ஆனால் கையில் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. வசனம் தெரியும், ஆனால் தப்பா போகிற வழி உலகத்துக்குள்ள 1000 காரியம் இருக்கு. வசனம் இருக்கு, ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற ஜனங்கள் ஏகப்பட்டவே இருக்காங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, ஆனால் பழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத நபர்கிட்ட பழகி தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருப்பாங்க. அதாவது துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. வெளியில் பார்த்தா தெரியாது, அந்தரங்கத்தில் பார்த்தா பாவத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது கெட்டு போகிற பாவமாக இருக்கலாம், கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியமாக இருக்கலாம். இதெல்லாம் ஏன் நைட் நேரத்தில் பேச வேண்டியது அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் துன்மார்க்கமாக வாழும்போது, துணிகரமாக பாவத்தில் இருக்கும்போது, மீறுதலில் இருக்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்தில் இருக்கும்போது, அக்கிரமத்தில் இருக்கும்போது, மற்ற காரியத்தில் அடிமையாக இருக்கும்போது, அந்த குடும்பத்துக்குள்ளே அது ஒரு சர்ப்பத்தின் கிரியையோ, தந்திரமான கிரியையோ, இல்லை பொல்லாதாவியோ, இல்லை கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தான் இதெல்லாம் உள்ளே வருது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி யோசிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதாவது போறதுக்கு காரியம் இருக்கா? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், மனம் திரும்பினதுக்கு அப்புறம் பிசாசு எப்படிலாம் போராடுறான், எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே சத்துரு உள்ள வாரான், ஏன் வாரான், எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தூரமா போற காரியங்கள் உலகத்துக்குள்ள செழிப்பா இருக்கு. ஒன்றும் இல்லை, கையில் ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் செல்ஃபோனில் நல்ல பல மணி நேரம் இருக்கிறாங்க. அது தேவையில்லாத வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, தேவையில்லாமல் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, தேவையில்லாமல் கேமில் விளாண்டுட்டு இருப்பாங்க, தேவையில்லாத வெப்சைட்டில் போயிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத இன்னும் எத்தனையோ வெப்சைட் இருக்குது. அதுக்குள்ளே போய் பல மணி நேரம் அடிமை மூழ்கி போயிருப்பாங்க. கண்ணெல்லாம் கெட்டு போயிடும், டயர்டாயிரும், படுத்த படுக்கையிலே அப்படியே செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அதுக்கு தான் போட்டிருக்கு, உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். அப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் போது கர்த்தரை குறித்து பயம் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல கர்த்தரை குறித்து பயம்லாம் இல்லை. ஏன்னா இரவு நேரத்துல நீங்க அதான் செய்தி. ஒரு மனுஷன் கர்த்தரை குறித்து பயமா இருந்துச்சு அப்படின்னா, ஒழுங்கா பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணி தீமையை விட்டு விலகி, பொல்லாப்பை விட்டு விலகி, அவங்க பேசாம கர்த்தரை பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னைய யாரு கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல இப்போ வாழ ஆரம்பிச்சாச்சு. கர்த்தரை மறந்து வாழ ஆரம்பிச்சாச்சு. அதான் இன்னைக்கு உண்மையான காரியம். நிறைய குடும்பத்துல நைட் நேரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்ப செல்போன்ல 3 மணி நேரம் நார்மலா பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா கையில செல்போன் தான் இருக்கு. வீட்டுல புருஷன்கிட்ட பேசுறது இல்லை, மனைவிட்ட பேசுறது இல்லை, அம்மாட்ட பேசுறது இல்லை, அப்பாட்ட பேசுறது இல்லை, வீட்டுல உட்காந்து ஏதோ ஒரு காரியத்தை டிஸ்கஸ் பண்றது இல்லை. இருக்கு கையில செல்போன்.
அந்த கையில செல்போன் எடுத்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா அன்பு கூறாம இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா தேவையில்லாத வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. லாஸ்ட் அவங்களே போய் ஒரு வலையில போய் சிக்கி கொள்றாங்க. அது யூடியூப் ஒரு வலையா இருக்கலாம், இல்ல தேவையில்லாத ஒரு வெப்சைட்டா இருக்கலாம். நைட் நேரத்துல கையில பைபிள் எடுத்து வாசிச்சா தப்பிச்சுக்கிட்டோம். நைட் நேரத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி தேவனை துதிச்சா தப்பிச்சுக்கிட்டோம். நைட் நேரத்துல ஒரு குடும்ப ஜெபம் இருந்தா தப்பிச்சுக்கிட்டோம். நைட் நேரத்துல தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நைட் நேரத்துல தண்ணி அடிக்கிறது, தேவையில்லாம போய் இடத்துல போய் நிக்கிறது, தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து பேசுறது, தேவையில்லாம பல மணி நேரம் ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பிரச்சனையில வந்து நிக்கும். ஏன்னா சில குடும்பத்துல வசனத்தினுடைய அர்த்தமும் தெரிய மாட்டேங்குது. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் இல்ல, ஜெபிக்கிறதும் இல்ல, துதிக்கிறதும் இல்ல. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அப்படி வேற இருக்கிறாங்க. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள், தூரமாய் போகிறவர்கள். அந்த வேலை நீங்க நிப்பாட்டி வாசித்து பாருங்க. தூரமாய். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டே இருந்தான்னா அவன் வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு வசனத்தை எப்படினாலும் நம்ம தியானிக்கலாம். ஆனால் வசனத்துல எழுதினபடி தியானிக்கணும். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரமாய் 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 போய்கிட்டே இருக்கிறான். தூரமா போகும்போது பிரச்சனை வருமா வராதா? அதான் நாசம் அடைவான்னு சொல்லி போட்டிருக்கு. நாசம் அடைவான்னு சொன்ன உடனே இருதயத்துக்குள்ள வேதனையா இருக்கும். ஐயோ இப்படி ஒரு வசனமா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேதனை இருக்காது. இப்ப அதுதான் பிரச்சனை. நான் கர்த்தரை விட்டு தூரமா போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, வசனத்துக்கு கீழ்ப்படியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, வசனத்தை நான் கை கொள்ளலையே, கர்த்தரோட சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கலன்னு சொல்லி அந்த ஃபீலிங் வராது. இப்ப எந்த ஃபீலிங் வராது அப்படின்னா, நான் ஆமா உண்மையில நான் கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உணர்வு வந்தா நல்லா இருக்கும். உணர்வுள்ள இதயத்தை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உணர்வே இல்லை. துணிகரம், துன்மார்க்கம், பொல்லாத காரியம், தீமையான காரியத்தை போய் சிக்கி கொள்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்துரு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையில நைட்டு படுத்து தூங்க போறோம். கர்த்தரை விட்டு தள்ளி போய் தூரமா போற மாதிரி ஏதாவது யோசிக்கிறோமா? எங்கேயாவது போயிட்டு வந்தோமா? எங்கேயாவது சிக்கல்ல இருக்கிறோமா? யாராவது தேவையில்லாம ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா? தேவையில்லாத நபர்கிட்ட யார்ட்டையா பழகிட்டு இருக்கிறீங்களா? இப்படி நம்ம நைட் வந்து ஒரு வசனத்தை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஆமாப்பா, என் வாழ்க்கையில ஒரு தேவையில்லாம ஒரு காரியம் இருக்கு, இதை எடுத்து போட்டுருங்கப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா, உம்மை விட்டு தூரமா போற காரியம் எனக்கு இது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போதுதான் அடுத்த வசனம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே, எனக்கு தேவன் போதும், எனக்கு அவர் போதும், எனக்கு அவர் போதும், எனக்கு அவர் போதும், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு கிறிஸ்து போதும். அப்பா நான் உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து நான் பரலோகத்துல வரணும்ப்பா. அந்த வாழ்க்கை தான் ஒரு பெஸ்டான வாழ்க்கை. நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தரை ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென். நான் உமது செயல்களை எல்லாம் சொல்லி வரும்படி. எனக்கு அவர் எப்படிலாம் அற்புதம் செஞ்சாரு தெரியுமா? என் வாழ்க்கையில 24 மணி நேரம் நான் உயிரோட இருக்கிறதே அற்புதம் தான்ப்பா. ஒரு பக்கம் பார்த்தா அந்த பிரச்சனை இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா இந்த பிரச்சனை இருக்கும். ரவிராஜ் 24 மணி நேரம் உயிரோட இருக்கிறான், அது பெரிய அற்புதம், உலக மகா அற்புதம்பாங்க. 2008 டாக்டர் சொல்லிட்டாரு இவன் பிழைக்க மாட்டான். அடுத்தாப்புல 13 வருஷம் ஒரு மனுஷன் தொடர்ந்து மாந்திரிகம். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்போது பார்த்தேன் ஏகப்பட்ட காரியத்துல போராட்டம். எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். ரவிராஜ் உயிரோட இருக்கான்னா அது தேவனுடைய கிருபை, உயிர் பிச்சை, அவ்வளவுதான். இவ்வளவுதான் லைஃப். அதனால நைட் நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க இருதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? கர்த்தரை அண்டி கொண்டு வாழ்றீங்களா? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களா? எனக்கு இயேசு போதும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த கிருபை வேணும். ஒரு வசனத்தை எடுத்து தியானிச்ச உடனே முதல்ல பயப்படக்கூடாது. ஏன் கூட கர்த்தர் எப்படி பேசுறாரு,
அவர் ஏன் கூட எப்படி இருக்கிறார், அவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார், அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒருவேளை கத்தரை விட்டு தள்ளி போற, சோரம் போகிற காரியம், கெட்டு போற காரியம் ஏதாவது இருந்தால், என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் மனம் திரும்பி வாழணும் அப்படி நம்ம சொல்லும்போது நம்முடைய தேவன் நம்மை மறுபடியும் ஆசீர்வதிப்பார். இரவனத்துக்காக ஜெபிக்க போறோம். கத்தரை விட்டு தள்ளி போனால் ஆபத்து, நாசமடைவான். கத்தரை விட்டு தள்ளி போய் கெட்டு போகும்போது சங்கரிக்க சுத்தமாக இருந்தார். அதனால கத்தரை விட்டு தள்ளி போகும்போது ஆபத்து வந்துடும். அதனால வேண்டாம், நம்ம கத்தரை அண்டிக் கொள்வோம், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் கத்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. கத்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் இருக்கோ அதையெல்லாம் மன்னிச்சுங்க. கத்தரு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்களோட வாழ்க்கை கத்தரு பிரியமானபடி இருக்கணும். நைட் நேரத்திலே படுத்து தூங்க போறாங்கப்பா, உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க, பலவீனத்தை நீக்கித்தாங்க, சுகம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க, தீர்காயுசு தாங்க. உங்க பிள்ளைகளை கத்தர் கறந்து விட்டு ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ கற்பத்துக்கு நீ ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி கொடுப்பாங்க, அப்புறம் வைத்தியர் கூட இருங்க. டியூட்டியில் இருக்கிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, ஆஃபீஸ் வேலை பார்க்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமா நைட் நேரத்தில் சில இடத்துல வியாபாரம் பார்க்காங்க, பெட்ரோல் பல்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். உங்கள் கிருபையால் நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நைட் நேரத்தில் படுத்து தூங்க போகிறாங்க. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக வலு சர்ப்பத்தின் கிரியை, விபச்சார கிரியைகள், தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் வருதோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். கர்த்தர் கிருபையாக உங்கள் பிள்ளைகளோட மனம் இறங்கி அப்பா விசேஷமாக எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. தேவனார்லி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமாக இணைந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாளை தினத்தை குறித்து அப்பா கவலைப்பட வேண்டாம் சொல்லிங்கப்பா. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும் என்று சொல்லிக்கங்க. நாளை தினத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் இறங்கி வாங்கப்பா. சமாதானம் தாங்க, இன்பமாக நித்திரை தாங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்விழிக்க கிருபை செய்யுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. குடும்பத்திலே தவறான தொடர்பு, தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், அது மாத்திரமல்ல விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பில்லி சுனியம், ஏவல்ல, சில குடும்பத்தில் கோர்ட்டு, டைவர்ஸ் கேஸு, தண்ணி அடிக்கிற பழக்கம், சில குடும்பத்தில் சிகரெட் பழக்கம், போயில கஞ்சா பழக்கம், எந்தெந்த குடும்பத்து விரோதமாக எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுட்டெறியப்படட்டும். படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு தீர்காயுசு தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தரோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமணம் முடியாமல் பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு இருக்கு, ஏற்ற மனவாட்டியை தாங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்திலே கண் விழித்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் செல்ஃபோன்லேயோ தேவையில்லாமல் ஃப்ரெண்டோ தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திலையுமே ஐக்கியமாக இருக்கக்கூடாது. தேவனோடு குமாரனோடு ஐக்கியமாக இருக்கணும். அந்த கிருபை தாங்க. இரவு நேரத்திலே உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தவினால் நிரப்புங்க, உங்கள் கிருபையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா கர்த்தர் சந்திக்கணும். கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, பல விதமான காரியத்திலே எந்தெந்த குடும்பத்தில் போராடுறாங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் தீர்காயுசு தந்து பரிபூர்ணமான சுகம் தந்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளுமே தேவ சமாதானம் உண்டாட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்பா தேவனர்ல இப்போ மினிஸ்டரில் கர்த்தர் ஆசிரியங்க. இணைந்திருக்கிற குடும்பம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். கர்த்தருடைய வருகையில் காணப்படணும். என்னோட ஆத்துமா ரட்சிக்கப்படணும், மறுரூபமாக்கப்படணும். கர்த்தருக்குள் நாங்கள் வசனத்திலே வளரணும். கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிச்சிருங்க. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. பாவியா எங்கள் மேலே கிருபையா இருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். இன்னுமாக அதிகால வெளியில் ஜெபிக்க கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்திலே அப்பா பிள்ளை லீவுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க, சில குடும்பத்தில் வேற வேற இடத்துல தங்கியிருக்கிறாங்க. எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும்
சகல கருத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகையில நாம் காணப்படுவோம். எல்லா காரியத்திலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.